பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்டிமைசேஷன்ங்கிறது வந்து மேக்ஸிமம் மினிமத்தோட மேக்ஸிமம் தியரிட்டிக்கல் கொஸ்டின்னே சொல்லலாம். இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஆப்டிமைசேஷன். சரிங்களா? ஆல்ரெடி மேக்ஸிமம் மினிமம்னா என்ன ஐடியாங்கிறத ரிவைஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் மினிமம்னா என்ன பார்ப்பீங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் குடுத்துருவாங்க. எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 0வா இருக்கும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூஸ் வரும். அது கிரிட்டிக்கல் பாயிண்ட். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். எஃப் டபுள் டேஷ் எக்ஸ். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது அது கிரேட்டர் தென் 0வா லெஸ் தென் 0வா பார்ப்போம். கிரேட்டர் தென் 0னா மினிமம், லெஸ் தென் 0னா மேக்ஸிமம். இது வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். மேக்ஸிமம் இங்க வரக்கூடிய ப்ராப்ளத்துக்கு எல்லாமே செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க. இப்போ வரக்கூடிய கான்செப்ட்டுக்கு எல்லாமே. சரிங்கம்மா? எஸ் சார். சரி. இது என்ன சார் அப்ளிகேஷன் ஆப்டிமைசேஷனுக்கு இது வந்து பண்றீங்க அப்படின்னா, ஆப்டிமைசேஷன் என்னது இல்ல மேக்ஸிமம் வேல்யூ ரீச் ஆகுதா? இல்ல மினிமம் வேல்யூ ரீச் ஆகுதா? அதனுடைய டிஸ்கஷன் பத்தி தான் பார்க்க போறோம் ஆப்டிமைசேஷன்ல. ஓகேங்களா? அதாவது எக்ஸ்ட்ரீமம் வேல்யூ என்ன வரப்போகுதுங்கிறத பத்தி நம்ம ப்ராப்ளத்துக்கு கொடுப்பாங்க. சரிங்களா கண்ணு? எஸ் சார். சரி. இதுக்கு என்ன அப்படின்னா, ஒரு தியரிட்டிக்கல் ஈக்குவேஷன் இங்க என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஒரு தியரிட்டிக்கலா குடுத்துருப்பாங்க கண்ணு. ஒரு ஷேப்போ, ஒரு ஸ்கொயரோ, இல்ல ஒரு சர்க்கிளோ, இல்ல ஒரு ரெக்டாங்கிளோ, ஒரு ட்ரையாங்கிளோ, சிலிண்டரோ, இல்ல கோனோ ஏதோ ஒரு ஷேப் குடுத்துருப்பாங்க. அந்த ஷேப்ல வந்து மேபி இப்ப வாட்டர் டேங்க் இருக்குன்னு வச்சுக்கவேன். வாட்டர் டேங்க் வந்து என்னென்ன ஷேப்ல இருக்கும் வாட்டர் டேங்க்? சிலிண்ட்ரிக்கல். ஓகே. சிலிண்டர்கள் கியூப்ல இருக்குமா? ஓகே. சிலிண்டர்கள் ஓகே. கியூப்ல இருக்கும்ல? கியூப்ல சிலிண்டரிக்கல் வந்து இங்க இருக்கிறது இருக்குது. மிந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கியூப்ல வச்சிருப்பாங்க. மிந்தியெல்லாம் இப்பதான் வந்து பிளாஸ்டிக்ல வந்து நம்ம சிலிண்டரிக்கல் ஷேப் நம்ம மாத்திட்டோம். அப்பெல்லாம் எஸ் சார். பார்த்தீங்கன்னா சிவில் கட்டடத்துல கட்டுவாங்க. அது பார்த்தீங்கன்னா வெளியே வர்றது வந்து சிலிண்டரிக்கல் ஷேப்பா இருக்கும். வீட்ல கட்டுற ஷேப் பார்த்தீங்கன்னா தொட்டி மாதிரி கட்டுவாங்க. அந்த கியூப் மாதிரி கட்டுவாங்க. சரிங்களா? ஓகேங்க சார். ஆ கியூப் மாதிரி கட்டுவாங்க. அதுதான். சரி சிலிண்டர்ல ஏதோ ஒரு ஃபார்மேட்ல இருக்கும். கரெக்ட்டுங்களா? அப்ப அது எஸ் வால்யூம், சார். சர்ஃபேஸ் ஏரியா இது 2 இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்டா இருக்கும். சரிங்களா? அப்ப எஸ் சார். ஒரு ஷேப் குடுத்துட்டாங்கன்னா, நீ ஆல்ரெடி படிச்ச 10th ஃபார்முலா ஞாபகம் இருக்கும். சரிங்களா? 10th ஃபார்முலா ஆல் ஷேப்புக்கு உண்டான ஃபார்முலாஸ் நம்ம தரோவா தெரிஞ்சிருக்கணும். சரியாடா கண்ணு? அத எஸ் சார். வச்சுக்கிட்டு நாம இதுல வந்து வாட்டர் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் பிடிக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் வரும். சரிங்களா? ஒரு டேங்க் இருக்குன்னா மேக்ஸிமம் வால்யூம் எவ்வளவு இருக்கும்? அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரலாம். சரிங்களா? இந்த மாதிரி எஸ் டைப் சார். கொஸ்டின்ஸ் வரும். இது நெறைய அப்ளிகேஷன்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் போக போக நம்ம பார்ப்போம். அதே மாரி நம்பர் சிஸ்டத்த வச்சு நம்ம எப்படி வந்து நம்பர் கண்டுபிடிக்கலாம், மேக்ஸிமம் நம்பர் என்ன, மினிமம் நம்பர் என்ன, சம் ஆஃப் த நம்பர் வச்சுட்டு கண்டுபிடிக்கிற கான்செப்ட்டா இருக்கும். ஸோ அதுதான் உங்களோட கொஸ்டின்ல 2 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஷேப் பத்தி சொல்லிடுறேன். ஷேப் பத்தி நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். இது 10th ஸ்டாண்டர்ட் ஆல்ரெடி இந்த உங்க புக்கோட ஃபார்முலா தான். அதான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். பெருசாலாம் நான் இன்சர்ட் பண்ணல. சரிங்களா? இதுல நம்ம எஸ் சார். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் யாருன்னா இந்த 3 ஃபார்முலா தான். யார் யாருன்னா கியூப் ஞாபகம் வச்சுக்கங்க, கியூபாய்டு ஞாபகம் வச்சுக்கங்க, சிலிண்டர் ஞாபகம் வச்சுக்கங்க, கோன் ஞாபகம் வச்சுக்கங்க, ஸ்பியர் அண்ட் கெமிஸ்பியர் இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கங்க. பெருசா வேற எதுவும் வேண்டாம். இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க. சரிங்களா? ஓகேங்க சார். ஞாபகம் வச்சுங்க. நம்ம மெயினா யார பார்க்க போறோம் அப்படின்னா, மேபி ஃபர்ஸ்ட் ஒரு 4, 5 டைப் மட்டும் தான் பார்க்க போறோம். பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்க சிலபஸ்ல. சரியாம்மா? எஸ் சார். இப்ப கியூபோட இப்ப மேக்ஸிமம் கியூபோட என்னது? சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்ன? அண்ட் ஆல்சோ இவனோட ஃபார்முலா என்ன? வால்யூமோட ஃபார்முலா என்ன? அதே மாதிரி சிலிண்டரோடது என்ன? அண்ட் ஆல்சோ இவன் யார்? கோனா? கோனோட ஃபார்முலா என்ன? இந்த ஃபார்முலா வேணும், இந்த ஃபார்முலா வேணும். மேக்ஸிமம் 2 இது 3 ஃபார்முலா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கங்க. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி ஓகேங்க சார். கியூபாய்டோட ஃபார்முலா. கியூபாய்டு ரெக்டாங்கிளோட ஷேப்போடது. கியூபாய்டு பண்ணா டோட்டல் சர்ஃபேஸ் என்ன? அண்ட் ஆல்சோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு? ஸோ மேக்ஸிமம் இதை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா வேணா புக்கு நான் வாங்கிட்டேன். அதனால இது உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன். கொஞ்சம் பார்த்துக்கிட்டாக்கணும். சரிங்களா? ஓகேங்க சார். சரி. இப்ப இத வச்சுட்டு எப்படி சார் ப்ராப்ளம் பார்க்குறது? இது நீ அந்த ஷேப்புக்கு உண்டானது நான் ப்ராப்ளம் வரும்போது குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். நம்பர் சிஸ்டம் சால்வ் பண்ணுவோம். அப்புறம் திரும்ப அந்த ஃபார்முலா இன்சர்ட் பண்ணி திரும்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சரிங்களா? எஸ் சார். சரி ரகன். இது நம்பர் சிஸ்டத்தை பேஸ் பண்ணி 7.8ல இருக்கிற கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இது நார்மல் தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான். உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல ஒரு தியரிட்டிக்கல் கொஸ்டின் சால்வ் பண்ணிருப்பீங்க அந்த ஐடியா. இது என்ன குடுத்துக்கிறேன், என்ன பண்ண வேணும்? சொல்றாங்கன்னு. Find two positive numbers whose sum is 12 and their product is maximum. ம். எனி Two ஐடியா? positive numbers ன்னு சொல்லியிருக்காங்கங்க சார். சரி அவங்கள வந்து எக்ஸ் ஒய்ன்னு வச்சுக்கலாம். நம்மளுக்கு தெரியாதுனாவே நம்ம என்ன போறோம்? லெட் XY. எக்ஸ் ஒய் two positive number. Two positive number. எஸ் சார். அந்த 2 நம்பர் என்ன பண்ண சொல்லிக்கிறாங்க? ஆட் பண்ண சொல்லிக்கிறாங்க. அப்ப x plus y equal to எவ்வளவு? 12. சரிங்களா? 12. Product X into Y is equal to maximum.
அப்போ அதனோட வேல்யூ நமக்கு கொடுக்கல. அவன் ப்ரொடக்ட்னு சொல்லிட்டேன்னு மேக்ஸிமம் கொடுத்துக்கிறான். அப்போ Yes, என்ன sir. பண்றீங்கன்னா அதை வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஃபங்க்ஷன் Yes, sir. கொடுக்கல, நாம ஃபார்ம் பண்றோம். இவன் வந்து டைரக்டா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. அவன் கொடுக்கல, தியரிட்டிக்கலா கொடுத்துட்டான். இதுதான் எஃப் ஆஃப் எக்ஸ்னு நமக்கு தெரியாது. பட் அவன் வந்து தியரிட்டிக்கலா கொடுத்துட்டான். அதனால அவனை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துக்கிறேன், எக்ஸ் இன்டூ ஒய்னு எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? Yes, sir. இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பேர் வந்து சப்ஜெக்ட் டு கன்ஸ்ட்ரைண்ட். இந்த ஈக்குவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் பேர் வந்து அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் Yes, பேர் sir. வந்து மெயின் ஃபங்க்ஷன் இவன் தான். சரிங்களா? அப்போ இவனை வச்சு தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம். பட் இங்க என்னன்னா ஒரு ஒர்க் கொடுத்துட்டான், ரெண்டு வேரியபிள ஒரு வேரியபிளா மாத்தணும். கரெக்ட்டுங்களா? இங்க எக்ஸ் நோட் பண்ணிட்டோம், இங்க பார்த்தா எக்ஸ் ஒய்னு வருது. அப்ப எக்ஸ்ங்கிற ஒரு பிக்ஸ் பண்ணிட்டு ஒய்ங்கிற வேரியபிள நம்ம என்ன பண்ணணும், இன்டர்சேஞ்ச் பண்ணணும். எப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணுவீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துக்கலாம்ல, இந்த ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிச்சிருங்க. y ஈக்குவல் என்ன, 12 மைனஸ் X எக்ஸா. minus 12. Yes, sir. அப்ப இவனை தூக்கி இங்க அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? Yes, sir. அப்ப f of x ஈக்குவல் என்ன, x into 12 minus x. 12 minus x. கரெக்ட்டுங்களா? 12x minus x square. சூப்பர். நீங்க சொன்னது கரெக்ட் தான். 12x minus x square. இவன் தான் f of x. இப்போ அவன் கொஸ்டின் என்ன கேட்டுக்கிறான், மேக்ஸிமமான்னு கேட்டுக்கிறான். மேக்ஸிமம்னா என்ன பண்ண வேணும் அப்படிங்கிற ஒர்க்கு நான் இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். என்ன பண்ணேன், ஆல்ரெடி நம்ம 2-3 நாள் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். எஃப் டேஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் டபுள் டேஸ் கண்டுபிடிக்கணும், எஃப் டேஸ் ஈக்குவல் 0 பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ண போறீங்க. லெஸ் தென் 0 வந்து மேக்ஸிமம். கரெக்டாக என்ன Yes, sir. போட்டலாமா? Yes, sir. எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, என்ன கிடைக்கும், 2 minus 2x. 12 minus 2x. கரெக்டா? 12 தான் இருக்கு. அப்ப f டபுள் டேஷ் ஆஃப் x கண்டுபிடிக்கிறாங்க minus 2. கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப minus 2 னா ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிச்சு இது less than 0 னு. அப்ப less than 0 னு மீனிங் என்ன, f is maximum. கரெக்ட்டுங்களா? Yes, sir. சரி, இங்க பாயிண்ட் கிடைக்கல, பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்பேன், f dash of x equal to 0 போடுவேன். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப f dash of x equal to 0 போட்டா என்ன மீனிங் நடக்கும், 12 minus 2x is equal to 0. Minus 2x is equal to minus 12. X is equal to minus 12 divided by minus 2. X is equal to 6. அப்ப x equal to 6. அப்ப என்ன பண்ணுவீங்க, இங்க போயிட்டு மேக்ஸிமம் at x equal to 6. கரெக்டா என்ன? Yes, sir. அப்ப x 6 கிடைச்சிருச்சு. கரெக்ட்டுங்களா? அவன் क्वेश्चन என்ன கேட்டுக்கறான், find two positive values. அப்ப xங்கிற ஒரு வேல்யூ கிடைச்சா இன்னொரு வேல்யூ என்ன இருக்க போகுது, yங்கிற வேல்யூ. அப்ப y equal என்னன்னு இங்க எழுதிக்கிறேன். y equal என்ன, 12 minus x. அப்ப therefore y equal to 12 minus x. x வந்து 6. 6. அப்ப y is also 6. Y is equal to 6. Therefore, the two positive numbers are x is equal to 6 and y is equal to 6. அவ்வளவுதான் வேணும். என்ன கஷ்டம்? Easy தான் sir. சரி, அப்ப செகண்ட் क्वेश्चन இதே ஐடியா தான். ஸ்டார்ட்